முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த 5 ஆண்டுகளில் நிறைவேற்றிய நலத்திட்டங்கள் காரணமாக மக்கள் அனைவரும் திமுகவிற்கு வாக்களிக்க தயாராக உள்ளதாக தூத்துக்குடி தொகுதி வேட்பாளர் கீதா ஜீவன் தெரிவித்தார். தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் அமைச்சர் கீதா ஜீவன் போட்டியிடுகிறார். இதனையொட்டி தூத்துக்குடியில் உள்ள FCI குடோன் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவருக்கு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக மற்றும் மாநகர திமுக சார்பில் மேலதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி நகரில் உள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், டாக்டர் அம்பேத்கர், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் மேயர் ஜெகன் பெரியசாமி, மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன் மற்றும் மதச்சார்பற்ற கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கீதா ஜீவன், கடந்த 5 ஆண்டுகளில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிறைவேற்றிய திட்டங்கள் காரணமாக மக்கள் அனைவரும் திமுகவிற்கு வாக்களிக்க தயாராகியுள்ளனர் என்றும் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்கள் அமோக வெற்றி பெறுவார்கள் என தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட நம்முடைய கழக தலைவர் அவர்கள் எனக்கு வாய்ப்பு தந்துள்ளார்கள். நம்முடைய 5 ஆண்டு காலம் தளபதியாருடைய சாதனைகளை எல்லாருக்கும் எல்லாம் வேண்டும், எல்லாருக்கும் எல்லாம் வழங்க வேண்டும் என்ற முறையில அது வளர்ச்சி திட்டங்களா இருந்தாலும் சரி, தனிநபர் பலன் தரக்கூடிய திட்டங்களா இருந்தாலும் சரி, பெண்கள், பாட்டாளிகள், தொழிலாளிகள், ஏழை எளிய மக்கள் பலன் தரக்கூடிய அத்தனை திட்டங்களையும் எடுத்து கூறி நாங்கள் வாக்குகள் சேகரிப்போம். பொதுமக்கள் இந்த கூட்டணிக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். அதை அவரிடம் நேரிலே நம்ம வாக்குகள் கேட்டு அத்தனை வாக்குகளை உதயசூரன் பெற்றுத் தருவது இங்குள்ள ஒவ்வொரு செயலுடைய கடமை என்று கூறி இன்னைக்கு அவர்கள் எல்லாம் வரவேற்பில் கலந்து கொண்டுள்ளார்கள். இதற்கிடையே தூத்துக்குடி முத்துநகர் கடற்கரை பூங்காவில் அதிகாலையில் நடைபயிற்சி மேற்கொண்ட பொதுமக்களிடம் திமுக வேட்பாளர் கீதா ஜீவன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது திமுக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி தமக்கு மீண்டும் வாய்ப்பு அளிக்க வேண்டுமென வாக்காளர்களிடம் கேட்டுக்கொண்டார். பொதுமக்களும் மகிழ்ச்சியுடன் தங்களின் ஆதரவை தெரிவித்தனர். பிரச்சாரத்தின் போது மாநகர செயலாளர் ஆனந்தசேகரன், காங்கிரஸ் மாநில துணைத் தலைவர் APCV சண்முகம், மண்டல தலைவர் நிர்மல்ராஜ் உள்ளிட்ட ஏராளமான கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர்.